ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வேறு பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா விஜயோட ட்ரெஸ்ஸை வந்து அயன் பண்ணி தீஞ்சு போச்சு பார்த்தீங்களா. அந்த ட்ரெஸ்ஸை வந்து தூக்கி போட்டு போயிட்டாரு நம்முடைய விஜய். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்முடைய மல்லி வந்து அவங்களுடைய கை வண்ணத்தால் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க. அது நம்முடைய வெண்பாவோட புகைப்படத்தோட இதை வந்து நம்முடைய மல்லி வந்து மடித்து அயன் பண்ணி ரூமில் வந்து வச்சுருக்காங்க. விஜய் பார்த்தீங்கன்னா அந்த ஷர்ட்டை வந்து எடுத்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அவருடைய முகத்தில் வந்து அவ்வளோ ஒரு பிரைட்னஸ் தாங்க சொல்ல முடியும். 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி வந்து பொலிவு வந்து அந்த அளவுக்கு வந்து மின்னிக்கிட்டு இருக்காருங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து இதை வந்து பார்த்துறாங்க. நம்முடைய விஜய் வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு நம்முடைய மல்லியுமே வந்து சந்தோஷப்படுறாங்க. நம்மளுடைய வெண்பாவோட பிரச்சனையை வந்து ஒரு வழியாக வந்து நம்முடைய மல்லி வந்து தீர்த்து வச்சுட்டாங்க. இதுக்கு மேலே வந்து வெண்பா வந்து கரெக்டாக வந்து படி, யார் என்ன சொன்னாலும் நீ வந்து கவலைப்படாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து ரூம்குள்ளே வந்து போகிறப்ப வந்து நம்முடைய விஜய் வந்து கவனிக்காது இருக்காருங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா என்னங்க அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்றாங்க. சாப்பாடு வந்து உங்கள் அக்கா வந்து ரெடி பண்ணிட்டாங்க, வந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் மல்லி நீ வந்து சமைக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்லைங்க, உங்கள் அக்கா தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்களே நான் வந்து சமைக்கக்கூடாதுன்னு, அதனால தான் வந்து உங்களை வந்து சாப்பிட்றதுக்கு கூப்பிடலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சொன்னது பார்த்தீங்கன்னா சரி இனிமேல் வந்து ரூம்குள்ளே வரப்போ கேட்டுட்டு வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நம்முடைய விஜய் வந்து அந்த ஷர்ட்டை பார்த்து சந்தோஷப்பட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்முடைய மல்லி வந்து பார்த்துட்டாங்க. அதனால் நம்முடைய விஜய் வந்து அப்படி சொல்கிறாங்க. அது போக ரொம்ப நன்றி மல்லி, இந்த ஷர்ட்டில் வந்து என் மகளோட படத்தை வந்து அழகாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து பாராட்டுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியை வந்து வெண்பாவை வந்து பிரிக்கிறதுல மும்முரமாக வந்து இருக்க போகிறாங்க. தாக்கா சொல்கிறதா வந்து வேத வாக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா விஜயை வந்து நம்பிக்கிட்டு வந்து இருக்கிற வரைக்குமே வந்து இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து நம்முடைய மல்லியை வந்து போட்டு கொடுக்கறதுல வந்து நம்பர் 1 வந்து இருந்துட்டு தாங்க இருக்குவாங்க. இதுக்கப்புறம் நம்முடைய மல்லியோட தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குங்க. இதை வச்சு எப்படியாவது பெருசாக வந்து பிளான் பண்ணி மல்லியை வந்து ஒரே அடியாக வந்து வீட்டை விட்டு அனுப்பிடணும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்காக வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய அனுப்புண்ணியமாக வந்து முன்னாடி வந்து வீட்டில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு போனப்போ நம்முடைய விஜய் வந்து வீட்டில் வந்து இல்லாதனால பார்த்தீங்கன்னா அவர் வந்து வீட்டுக்கு வந்து மறுநாள் வந்து விஜய்கிட்ட வந்து இந்த உண்மையை இந்த ஃபங்க்ஷனை பற்றி பேசுகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி நம்மளுடைய அன்னபூர்ணியமாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி வந்து வரப்போகிறாங்க. வந்ததும் நம்முடைய விஜய்கிட்ட வந்து அந்த உண்மையை வந்து இந்த மாதிரி தான் வந்து தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வந்து நடத்தலான்னு இருக்க மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நம்முடைய அன்னபூர்ணியம்மா கிட்ட விஜய் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நடந்தது ஒரு கல்யாணமா, எதுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனெல்லாம் நடத்துறீங்க, உங்களுக்கு வந்து தேவையில்லாத வேலை, எதுக்கு இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் வந்து பண்ண சொன்னேன்னா அப்படின்ற மாதிரி இப்படிலாம் வந்து கேள்வி கேட்குறாங்க. நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து விஜய் கையில் வந்து அசிங்கப்படக்கூடாதுன்னு நம்ம மல்லி வந்து ஓடி வராங்க. நம்முடைய மல்லி வந்து விஜய் வந்து இப்படி சொன்னது நம்முடைய மல்லியோட முகமே வந்து வாடி போச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பி போயிடுறாங்க. சமூகம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ராஜேஸ்வரி வந்து என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் வந்து சொன்னேன்ல என்னுடைய தம்பி வந்து ஒத்துக்க மாட்டானு, அதெல்லாம் ஒத்துக்க வைப்பேன் நான் பாரு அப்படின்னா நம்ம சொல்ல போகிற மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன்